என்னோடய ஸ்டைலில் மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இப்படி தான் பண்ணுவேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி, அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி. அதை வந்து ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து அந்த கையில் தொட்டால் உடையிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருக்குங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மருந்து குழம்புன்றதுனால சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தக்காளியை வந்து ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி நல்லா அரைச்சி விட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் அரைச்சிட்டு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக தான். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்பு வீட்டு மிளகாய் பொடி தான், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையாக ரோஸ்ட் பண்ண அரைச்சி வச்ச பொடி, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்சர்வ் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும், மேலே தெரிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விடுறது நல்லது. ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் ஓகேன்னா அவ்வளோதான். சூடாக சாதத்தோட இதை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கும் சரி நீங்களும் சரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மருந்து குழம்பு இருக்கும். சைட் டிஷ் வந்து இன்றைக்கி வந்து காடை முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன், பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். காடை முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.